Hello students, good morning. Today let's see next quantity of our lesson, that is energy. Yes, in our last classes we have seen about first part of our lesson, that is work. It was over with our last class. Yes, I hope you are all clear with that topic. Okay, now we can see that about our second part. So listen and watch carefully students. Let's begin our class. Students, here you can see that first definition of energy. What is the definition of energy? Okay, already our introduction part we will discuss what is energy. Okay, here see the definition of energy. It is that defined as the capacity to do work. Yes, energy is defined as the capacity to do work. ஒரு வேலையை செய்யக்கூடிய திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆற்றல்ங்கிறது என்ன, தமிழ் மீனிங்கில் எனர்ஜிக்கான தமிழ் மீனிங். ஓகே, ஸோ ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடிய திறமையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இன் எனர்ஜி இன்ஃபார்ம் மெனி வேஸ் லைக் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, அட்டாமிக் எனர்ஜி. எஸ், மெனி டைப் ஆஃப் எனர்ஜி வில் பி தேர், பட் it will be converted one form to another. அதை நம்ம லேட்டராக நம்ம லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ how to define the energy? Energy is defined as the capacity to do work. ஒரு வேலையை செய்யக்கூடிய திறமைக்கு பேர் தான் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, in other words, work done is the manifestation of energy. manifestation of energy, அதாவது வேலையை அதாவது எனர்ஜி மூலமாக வெளிப்படுத்துகிறோம். ஒர்க் டன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுத்துதல். ஓகே, வெளிப்படுத்துதல் எனர்ஜி மூலமாக நம்ம வெளிப்படுத்தலாம். ஒர்க் டன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ தட்ஸ் வை எனர்ஜி அண்டு ஒர்க் போத் ஆர் சேம் குவான்டிட்டி அஸ் வெல் அஸ் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலா வில் பி எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனர்ஜி வில் பி டிஃப்ரென்ஸ். What is the expression? That is the physical expression or mathematical expression. For example, work is defined as that. How to define? That is force into displacement. At the same time, energy will be classified. Generally, நம்ம energy நம்ம என்ன பண்ணலாம்? For example, we are treating with mass. Mass வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா E is equal to mc square. Einstein mass energy equivalence. At the same time, E is equal to h nu, Planck's hypothesis. ஓகே, அட் சேம் டைம் E is equal to k theta, போல்ஸ்மேன் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனர்ஜிக்கு டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம், எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கலாம். பட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் குவான்டிட்டி ரெண்டும் சேம் தான். எது ரெண்டுங்க? ஒர்க் அண்ட் எனர்ஜி போத் ஆர் சேம் குவான்டிட்டி. எஸ், ஸோ இட் ஹேஸ் சேம் டைமென்ஷன். ஆல்சோ யூ நோ த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எனர்ஜி, தட் இஸ் ml square t power minus 2. Not only its dimensional formula for energy, it will be also equal to work and also equal to Planck's constant something etc, torque etc. One or two quantities in here. So this is the dimensional formula for energy. Once again we can see what is that, what is mean by energy or how to define the energy. Energy can defined as the capacity to do work. Okay, ஸோ ஆல்ரெடி you understand what is mean by energy. எனர்ஜிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த எனர்ஜியோட டெஃபினிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் அஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஓகே, இட்ஸ் அ சேம் குவான்டிட்டி. எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க? இட் வில் பி ஈக்குவல் டு ஒர்க் டன். இட் வில் பி ஈக்குவல் டு ஒர்க் டன். ஓகே, ஸோ எனர்ஜி மூலமாக தான் நம்ம என்ன வேலை செஞ்சுருக்குங்கிறத வெளியே காட்ட முடியும். ஓகே, நம்மளோட எனர்ஜி மூலமாக தான் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத வெளியே காட்ட முடியும். ஓகே, ஸோ இட் வில் பி சேம், ஒர்க் அண்ட் எனர்ஜி வில் பி சேம் அஸ் வெல் அஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆல்சோ சேம். ஓகே, see the next one. So students, the definition of energy is over, that is capacity to do work. Okay, the dimensional formula is energy of is that is ml square t power minus 2. What is the SI unit of energy? It's a one, that is joule. Yes, joule is the SI unit of energy. Just you write your textbook. Okay,
Next, we can see that one important aspects of energy that is discussed here, that is the law of conservation of energy. Law of conservation of energy, it's a very very important topic. Okay, for example, on isolated, considering on isolated system, ஏதாவது ஒரு சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா the total energy is conserved, that means remains constant. Single word, the total energy of the system is remains constant. Yes, that is called law of conservation of energy. That's called law of energy, law of conservation of energy. ஒரு சிங்கிள் சிஸ்டம், நாட் ஓன்லி சிங்கிள் சிஸ்டம், இன் மெனி சிஸ்டம்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி உள்ள என்ன ப்ராசஸ் நடந்தாலும் it will be conserved. Conserved means constant. Okay, see your textbook, that is the total energy remains same in any process irrespective of whatever internal changes maybe takes place. நம்ம சொன்னதவே அப்படி மாடிஃபை பண்ணி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நம்ம சொன்னது ஒரு சிங்கிள் வேர்டில் சொன்னோம், ஒரு சிங்கிள் லைனில் சொன்னோம். The total energy of the systems remains constant or remains conserved. Okay, this is the law of conservation of energy. ஸோ அதைத்தான் நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the total energy remains same in any process. The total energy remains same in any process. உள்ள எந்த ப்ராசஸ் நடந்தாலுமே irrespective of whatever internal changes maybe takes place, உள்ள எந்த ஒரு internal changes நடந்தாலும் அந்த சிஸ்டம்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளைங் எக்ஸ்டர்னல் ஹீட் ஆர் மாலிகுலர் சேஞ்சஸ், எனிதிங், எந்த சேஞ்சஸ் நடந்தாலுமே அந்த சிஸ்டமுடைய டோட்டல் எனர்ஜிங்கிறது மாறாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், ஆல்ரெடி ஸ்டடிட் யுவர் 10th standard, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், the total energy will be conserved. For example, atom bomb, you know one, it's based on principle of nuclear fission reaction. ஒரு அட்டாமிக் நம்பர் மோர் தென் 82க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு நியூக்ளியர் ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி பிளாஸ்ட், 2 or more ஃப்ராக்மெண்ட்ஸாக பிளாஸ்ட் ஆகும். அப்போ அந்த பிளாஸ்டிங் அப்போ என்ன, அதோட உள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி அது வெளியில் பிளாஸ்ட் ஆகும்போது என்ன மாதிரி மாறலாம், இட் லைக் ஏ ஹீட் எனர்ஜி, சவுண்டு, சம்திங் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். ஓகே, ஸோ அனதர் வே ஆல்ரெடி ஐ டோல், ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டே டு டே லைஃப்பில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன், லைட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம், அங்கே மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த சிஸ்டமுடைய டோட்டல் எனர்ஜிங்கிறது கான்ஸ்டன்ட் தான், மாறாது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. The energy, this means that energy disappearing in one form reappear in another form. Just you underline your textbook. This means the energy disappearing in one form and reappearing in another form. This is known as the law of conservation of energy. Conservation of energy means constant. Simple, you write your textbook, law of conservation of energy, that is total energy of the systems remains constant. That's all. Okay, in this session we can discuss that mechanical energy only here in this lesson we discussed here. Okay, only mechanical energy மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அதில் பர்டிகுலராக மெக்கானிக்கல் எனர்ஜியில் என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி பார்க்குறோம்னா கைனெட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. வாட் இஸ் மீன் பை கைனெட்டிக் எனர்ஜி, வாட் இஸ் மீன் பை பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the next one, that is mechanical energy. Yes, mechanical energy also one form of energy, that is the object is moving, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான எனர்ஜி தான் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம சொல்லலாம். இட் இஸ் த சம் ஆஃப் 2 kind of energy, ஒன் இஸ் த கைனெட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டையும் நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா தட் வில் பி கால்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி மீன்ஸ் எனி ஆப்ஜெக்ட் டு மூவிங், எந்த ஆப்ஜெக்ட்டும் மோஷனுக்கு தேவையான எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம சொல்லலாம். ஓகே, ஹியர் வி கேன் சி த ஃபஸ்ட் ஒன், கைனெட்டிக் எனர்ஜி. Kinetic energy. What is mean by kinetic energy? The energy possessed by a body due to its motion, it's called kinetic energy. Yes, the energy possessed by body due to its motion. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம், கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். The energy possessed by the body by which you
of its position it's called potential energy. இப்போ அது மூவ் ஆகாமல் ஒரு இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன சொல்லலாம் அப்படின்னா, what is that? Potential energy. ஓகே, தட்ஸ் கால் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவிங்கில் இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜிக்கு பேர் கைனட்டிக் எனர்ஜி. அதே ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் அந்த எனர்ஜிக்கு என்ன பேர்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. எஸ், ஈஸியாக அண்டர்ஸ்டூட் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கக்கூடிய காமன் எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜி. சரியா? ஸோ அப்போ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியில் கைனட்டிக் எனர்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனால் அதுக்கு தேவையான எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி. அதே ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் அந்த எனர்ஜிக்கு பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எஸ், you know the expression for kinetic energy. What is the expression for kinetic energy? That is half mv square. It's a expression for kinetic energy. ஒவ்வொரு இதுக்கும் மாறும், ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் மாறும். ஓகே, ஸோ தட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு, த எனர்ஜி பொசஸ்டு பை த பாடி பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இட்ஸ் கால்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் என்னென்னா potential energy. Yes students, already you know one, we have discussed the SI unit of energy, that is joule or Newton meter. Okay, dimensional formula also same. Here next we can see that equivalent unit of energy, the SI equivalent unit of energy will be discussed in next slide. See the slide, that is SI equivalent of other units of energy. Here we can see the first one, CGS unit. Okay students, CGS unit, that is it will be represent 1 ERG, that is 1 ERG. The equivalent of joule will be 10 power minus 7 joule. Yes, 10 power minus 7 joule. Okay, this is the CGS unit. Already you know one, CGS is one of the classical method, centigram second. Yes, centigram second is the CGS unit. It will be 1 ERG, that will be equal to 10 power minus 7 joule. எந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணாலும் கொடுத்துருக்கக்கூடிய என்ன யூனிட் ஃபார்மில் இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். எஸ்ஐ யூனிட்டு கொண்டு வந்துட்டு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நிறையா டைம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த இஆர்ஜிங்கிறது கொடுத்தாங்கன்னா அது சிஜிஎஸ் யூனிட். அந்த சிஜிஎஸ் யூனிட்லேருந்து எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணோம்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவோட நம்ம இந்த 10 பவர் மைனஸ் 7 மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கன்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஜூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு see the next unit, that is electron volt. Electron volt also one of the energy, unit of energy. இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற யூனிட் நம்ம எங்கே ஃபாலோ பண்ணுறோம் சார் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒன்லி இன் நியூக்ளியஸ் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புரோட்டானுடைய எனர்ஜி என்ன, ஒரு நியூட்ரானுடைய எனர்ஜி என்ன, ஒரு ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன, இந்த மாதிரி இடங்களில் நம்ம நியூக்ளியஸ் லெவலில் அட்டாமிக் லெவலில் எனர்ஜி நம்ம என்ன செய்யலாம், மென்ஷன் பண்ணலாம். அப்போ எஸ்ஐ யூனிட்டை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, அது பிக்கர் வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மால் குவான்டிட்டிக்கு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி யூனிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த யூனிட் தான் என்னென்னா எலக்ட்ரான் வோல்ட். Okay, so 1 electron volt, that will be equal to 1.6 into 10 power minus 19 joule. Okay, 1.6 into 10 power minus 19 joule, it is equal to 1 electron volt. Okay, here that 1.6 into 10 power minus 19 coulomb அப்படின்னு நம்ம போட்டோம்னா, that is charge of electron. ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேல்யூ. இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு அட்டாமிக் பார்ட்டிகளுடைய எனர்ஜி வேல்யூ 1 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கலோரி. இப்போ நம்ம எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அந்த எனர்ஜி இன்டேங்க் ஆகிறத நம்ம எதில் கால்குலேட் பண்ணுறோம், கலோரிஸில் தான் சொல்லுவோம். இப்போ 2 இட்லி சாப்பிட்டா இவ்வளோ கலோரி நமக்கு கிடைக்கும், இந்த ஃபுட் எடுத்தால் இவ்வளோ கலோரிஸ் கிடைக்கும். அப்போ அந்த கலோரி பூரா எதை சொல்லுதுங்க, எனர்ஜி தான் சொல்லும். ஸோ அந்த எனர்ஜி எவ்வளோ ஈக்குவல், ஒரு கலோரிங்கிறது எவ்வளோ எனர்ஜிக்கு ஈக்குவல் அப்படின்னா, இட் வில் பி ஈக்குவல் டு அரௌண்ட் 4.2, that is 4.186 ஜூலுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் எலக்ட்ரிக்கல் யூனிட். தட் இஸ் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு தான் இந்த யூனிட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கிலோவாட் ஹவர். ஓகே, கிலோவாட் ஹவர், 1 கிலோவாட் ஹவர், that is kWh. ஓகே, that will be equal to 3.6 into 10 power 6 joule. It's an important one. Okay, 3.6 into 10 power
6 joule. It's a equivalent unit for kilowatt hour. இது எங்கே சார் யூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் யூஸ் டு மெஷர் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கோங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம இபி பில் பே பண்ணுவோம். ஸோ அந்த இடங்களெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறது என்னென்னா இது தான் கிலோவாட் ஹவர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஹியர் only 4 unit different unit will be given. One is that CGS unit. Once again, the CGS unit 1 here is called 1 ERG. It will be equal to 10 power minus 7 joule. Another one unit is electron volt. It is the atomic level la நம்ம எனர்ஜியை மெஷர் பண்ணோம்னா இந்த யூனிட் ஃபாலோ பண்ணலாம். It will be equal to 1.6 into 10 power minus 19 joule. And another one is that 1 calorie. It will be called CAL. Okay, it will be equal to 4.186 joule. Then last one 1 kilowatt hour electrical energy க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 3.6 into 10 power 6 joule. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்த ஜேங்கிறது என்னங்க, இட் இஸ் ஜூல். ஸோ அப்போ எந்த யூனிட்டில் இருந்தாலும் நம்ம எது கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், கன்வெர்டட் இன்டு ஜூல். ஓகே, ஒன்லி ஜூல் இஸ் த SI unit. Okay students, see the next one. Students, see the next one, that is kinetic energy. Okay, already you see the definition of kinetic energy. Once again in our textbook it will be given, that is kinetic energy is the energy possessed by a body by virtue of its motion. Yes, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியோட வேலை என்ன, அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ அங்கே கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் தான் கைனடிக் எனர்ஜி. ஓகே, இதை எப்படி சார் மெஷர் பண்ணலாம்? ஹவு டு மெஷர் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் பாடி, ஹவு டு மெஷர் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் பாடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி மெஷர் பண்ணலாம்? கைனடிக் எனர்ஜி இஸ் மெஷர்டு பை த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் that the body can perform before it comes to rest. ஸோ அப்போ எப்படி மெஷர் பண்ணலாம், என்ன வேலை செஞ்சுருக்கு, ஏன்னா ஒர்க் டன் வச்சு தான் நம்ம எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன வேலை செஞ்சுருக்கு, ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது செஞ்சுருக்கக்கூடிய வேலை என்னென்னு சொன்னோம்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலை எதை சொல்லுதுங்க, இட் வில் பி டெல்ஸ் அபவுட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி. ஓகே, ஸோ சிம்பிள் வி சே a body that is motion has ability to do work. இயக்கத்தில் ஒரு பொருள் வேலை செய்யக்கூடிய வேலை தான் நம்ம கைனடிக் எனர்ஜி நம்ம சொல்லலாம். ஸோ வேறு எப்படி மெஷர் பண்ணலாம், கைனடிக் எனர்ஜியை மெஷர் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள், த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் பாடி கேன் பெர்ஃபார்ம் பிஃபோர் இட் கம்ஸ் டு ரெஸ்ட். ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட் செஞ்சுருக்கக்கூடிய வேலையை தான் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி சொல்லலாம். ஓகே, இந்த கைனடிக் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, already you know the expression for kinetic energy, that is half mv square is the expression for kinetic energy. So அப்போ kinetic energy எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், it will be write as k e or k, ரெண்டுமே நம்ம சொல்லலாம் k e or k. ஓகே, ஸோ அப்போ k equal to half mv square. ஓகே, ஸோ அப்போ அந்த கேங்கிறது எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஹாஃப்ங்கிறது கான்ஸ்டன்ட், what is m, mass of the body, and what is v, velocity of the body. ஓகே, ஸோ அப்போ அந்த மாஸையும் வெலாசிட்டியும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இங்கே ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். the amount of work done by a moving body depends of both mass of the body and the magnitude of its velocity. mass of the body and magnitude of its velocity. எஸ், ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ கைனடிக் எனர்ஜி இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம், a body which not in motion, அது மூவிங்கில் இல்லை, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இல்லை, கைனடிக் எனர்ஜி இல்லை. பட் அட் த சேம் டைம் இன் ப்ரெசன்ட் ஆஃப் எனர்ஜி, உள்ளதுக்குள்ளே எனர்ஜி இருக்குது. என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ கைனடிக் எனர்ஜி அங்கே இல்லை, பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி உள்ளே இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜிங்கிறது சிம்பிளாக நம்ம ஒரே லைனில் அண்டர்ஸ்டூட் பண்ணணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்தால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். எப்படி மெஷர் பண்ணலாம், அது செஞ்சுருக்கக்கூடிய வேலை, ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதோட செஞ்சுருக்கக்கூடிய வேலையை மெஷர் பண்ணோம்னா வி ஃபைண்ட் வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, இந்த கைனடிக் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறாங்க, அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸையும் அதோட மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க,
சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இல்லை அப்படின்னா இட் வில் பி ரெஸ்ட்டில் இருந்தால் அங்கே கைனடிக் எனர்ஜி இல்லை. அட் த சேம் டைம் தட் ஆப்ஜெக்ட் ப்ரெசன்ட் இன் potential energy. Okay, one example will be given for kinetic energy. See that example. Demonstration of kinetic energy. One hammer kept at rest on nail does not push the nail into the wood. அப்போ என்ன ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், வேர் இஸ் த சேம் ஹேமர் வென் இட் ஸ்ட்ரைக் த நெயில் ராஸ் த நெயில் இன் டு த வுட். ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, இப்போ இந்த ஹேமரை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு 2 ரெஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், அந்த ஹேமரில் அந்த நெயில் நம்ம அடிக்கடிக்கு என்ன ஆகுதுங்க, அந்த நெயில் இன்சைடில் உள்ளே இறங்குது, வுட்டில் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. அப்போ இங்கே நம்ம செய்யக்கூடிய வேலை இது நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி. ஆப்ஜெக்ட் மூவிங்க்கு கொடுக்குறோம் இல்லைங்க இந்த எனர்ஜி. ஸோ அங்கே செஞ்சிருக்கக்கூடிய வேலை என்ன, அங்கே இருக்கக்கூடிய அந்த நெயிலை அந்த வுட்டில் இறக்குறோம். ஸோ கண்டினியூ அந்த ஒர்க்கை செய்ய என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக அந்த வுட்டுக்குள்ளே அந்த நெயில் ஃபுல்லாக இன்செர்ட் ஆகிடுது. ஸோ அதுதான் நம்ம என்ன செய்யலாம், அப்போ செஞ்சிருக்கக்கூடிய வேலையை வச்சு அங்கே கைனடிக் எனர்ஜி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை மூவிங் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸ்டூடெண்ட்ஸ், today's class gets over here. Okay, in this class we can discuss only simple topic, that is definition of energy and units of energy. Some different unit will be discussed, as well as another one important topic will be discussed, that is law of conservation of energy. Okay, another one topic, that is one type of mechanical energy will be discussed. Okay, so revise the all topics, students, as well as prepare your test for upcoming days, that is our Wednesday. On first lesson will be a test. Okay, so prepare well for your test, students. Thank you.